வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவில் சன்னதி திருவில் வடக்கு திசை நோக்கி வீற்றிருக்கும் அகதீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் ராஜகோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்கான யாக வேள்வி கடந்த 2ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது. இன்று யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. கைலாய வாத்தியம் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருக்கோஷ்டியூரில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சௌமிய நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நர்த்தன கிருஷ்ணன் தரை தளத்திலும் அனந்த சைன கோலத்தில் பெருமாள் முதல் தளத்திலும் நின்ற கோலத்தில் உபேந்திர பெருமாள் 2ஆம் தளத்திலும் அமர்ந்த நிலையில் பரமபதநாதர் 3ஆம் தளத்திலும் அருள் பாலிக்கின்றனர். மூலவர்கள் அமைந்துள்ள அஷ்டாங்க விமானத்தில் பக்தர்களின் கோரிக்கையை தொடர்ந்து தங்க கவசம் பொருத்தும் பணி சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் சௌமிய நாராயண பெருமாள் அறக்கட்டளை மற்றும் அறநிலையத்துறை சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பணிகள் முடிவுற்று கும்பாபிஷேக யாக வேள்வி கடந்த 1ஆம் தேதி முதல் துவங்கியது.
யாகசாலை பூஜைகள் முடிந்து இன்று அதிகாலை முதல் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடானது. காலை 9:26 முதல் 10:18 மணிக்குள் தங்க கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கலசங்களுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் நடைபெற்றன. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பட்டத்தரசி ராம்நகரில் 150 ஆண்டு பழமை வாய்ந்த நாகநாதர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 8ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி கும்பாபிஷேக யாக வேள்வி 5 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜைகள் நாளை காலை 9:15 மணிக்கு துவங்குகிறது. காலை 10:15 மணிக்குள் யாகசாலைக்குள் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை அர்ச்சகர்கள் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்வர். தொடர்ந்து கோயில் கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க உள்ளனர். கும்பாபிஷேகம் முடிந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் பக்தர்கள் செய்து வருகின்றனர்.